ராதாவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாரி வந்து அங்கே என்னதான் நடக்குது? ஏன் வந்து அவங்க 2 பேரும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் சொன்னேனே பாதை சரியில்லன்னு சொல்லிட்டு. உண்மைய சொல்லு ராதா, பாதை தான் சரியில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஐய்யய்யோ! அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சே! முதல்ல அவங்கள வர வச்சணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களே! ஆமாம்மா எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. நான் வேணா இன்னொரு வாட்டி கேட்டுட்டு சொல்றேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. ராதா ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இவன் என்ன ஃபோனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. ஐயோ! முதல்ல அவங்கள வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க. இந்த மாரி வந்து அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பாதை சரியாயிடுச்சாம், நீங்கள் போகலாமா, கவர்மெண்ட் வந்து சரி பண்ணிச்சா அப்படின்னா, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து அன்பு அதை கேட்டுட்டு கண்மணி வருத்தப்படுறாங்க. என்ன கண்மணி முகம்லாம் மாறுது, வருத்தமாக இருக்க? இல்லைங்க, இங்கே இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இங்கே பேசுனது பழகுனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததில்ல அப்படி சொல்லும் போதே வந்து காலில் வந்து முள் குத்திடுது அவங்களுக்கு. அப்படி நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என்ன கண்மணி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லைங்க முள் குத்திடுச்சு அப்படின்னோடனே, சரி சரி இருங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்க எடுக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து கண்மணியால் நடக்கவே முடியல. அன்பு நீங்கள் தூக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து கண்மணியை தூக்கிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்தோடனே, சரி டைம் ஆகிடுச்சு கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுங்க. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேனே, எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக அன்பாக பழகுனீங்க, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. எல்லாம் வந்து நீங்கள் செஞ்சது எல்லாமே வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையிலே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. அன்பும் கண்மணியும் இங்கே வந்து கண்மணி மட்டும் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு கிளம்புறாங்க. என்ன கண்மணி என்ன ஆச்சுன்னு, இல்லைங்க இவங்களை விட்டுட்டு வருது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி இன்னொரு பையனை கண்டிப்பாக வரணும், எங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சிட்டிங்க, கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்காரும் வந்து எப்போவுமே சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே 2 பேருமே வந்து இறங்குறாங்க. என்னாச்சு இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு அப்படின்றாங்க. இல்லை அங்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கண்மணி இங்கே வா அப்படி சொல்லிட்டு ராதா கூப்பிட்றாங்க. தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க, அன்பு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், சந்தோஷமாக நடந்துக்கிட்டானா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களான்னொன்னே, எங்கே அதெல்லாம் இல்லை சித்தி, ஆனால் ஒன்று அவர் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை சித்தி, அங்கே போனதுலேருந்து ரொம்ப பாசமாக என்கிட்ட பேசினார், நல்லா பழகினார், பாசமாக இருந்தார், அதே மாதிரி என்னை ரொம்ப நல்லா அக்கறையாக பார்த்துக்கிட்டாரு. அப்போது இவ்வளவும் பார்த்துக்கினா, ஆனால் வந்து புருஷனா மட்டும் இல்லைன்னு சொல்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னோடனே, இல்லை இல்லை சித்தி கொஞ்ச நாள் ஆகணும்ல, அவருக்கும் வந்து என்னை பற்றி புரிதல் வேணும்ல அப்படின்னோடனே, இப்படியே சொல்லிட்டுடி நீ வேலைக்கே ஆக மாட்ட, எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷனை அவ்வளோ சீக்கிரமாக வந்து வந்து பண்ணி வச்சிடறாங்க, நீ என்னென்ன இப்படி இருக்க, ஐயோ நீ என்ன தான் பண்ண போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போங்க சித்தி நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பிழைக்க தெரியாத பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராதா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து கார்த்திக் வந்து அன்புக்கிட்ட கேட்குறாரு, என்னென்ன போனியே அன்னி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்த போல் இருக்கு அப்படின்னோட, டேய் தேவையில்லாதெல்லாம் ஏன்டா பேசுகிறேன், எனக்கு தெரியாதா, சரி அங்கே போய் அன்னிக்கிட்ட எதுவும் கோவம்லாம் பண்ணல, சந்தோஷமாலாம் இருந்தீங்க, டேய் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமானதான்டா, நான் இவ்வளோ நாள் வந்து கண்மணியை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன்னு தோணுது, அதான் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேனே நீ அண்ணியை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ அதை அண்ணியை பற்றி புரிஞ்சுட்டேன், இல்லைடா உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து கண்மணி பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனது வந்து கண்மணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தா, எல்லா விஷயம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, அவ்வளோ புத்திசாலித்தனமாக எல்லாமே வந்து அங்கே வந்து எழுதுனா, அதே மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்தது, உண்மையிலேயே அங்கே போயிட்டு வந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, நான் கண்மணி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்னோடனே, அண்ணே இப்போது உனக்கு புரியுதா, கண்மணி அண்ணி வந்து ரொம்ப நல்லவங்க அண்ணே, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவளை புரிஞ்சுக்க போகிறப்பார், அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது நீ எப்படி வந்து வாழ்க்கையை தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, டேய் உடனே இப்படி சொல்லிடாதடா, வேறு என்னத்த சொல்கிறது நான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த லேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. வாங்க போகலாம் அப்படின்றாங்க. நான் இங்கே வருது என் அப்பா தானே வரணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த லேடி.